தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை ஹல்லேலூயா செய்வார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த பெரிய காரியங்களுக்காக நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சங்கீத புஸ்தகத்தில் 126வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ந்திருக்கிறோம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? திருப்பி இருக்கிறார். சொல்றவங்கள கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை. அதனாலதான் வேதத்தில் இந்த வார்த்தையை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படியும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உங்க முழு இருதயத்தோடும் அவரை உண்மையாய் நீங்க என்ன செய்யணும்? பக்கத்தில் உள்ள உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எப்படியும் உங்க முழு இருதயத்தோடு நீங்க கர்த்தரை என்ன செய்யணும்? ஏன் சேவிக்கணும்? அவர் உங்களிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்? மகிமையான காரியங்களை. எப்படியா? எவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை. ஆமென். சிறையிருப்பெல்லாம் திருப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான காரியங்களை. அதனாலதான் ஏசாயா ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க ஏசாயா புஸ்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 25வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இப்படியா நான் வாசிக்கிறோம். ஏசாயா 25ல முதல் வசனத்துல, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை எனக்கு செய்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையானவைகளை, பெரிதானவைகளை, அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். ஆகவே நாம் எப்படியும் கர்த்தரை எப்படிதான் துதிக்கணுமா? சொல்லுங்க, எப்படி துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு. ஆமென். எப்படியும் கர்த்தரை துதிக்கணும். அந்த கடமை நம்ம இருக்குது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும். நமக்கு ஏற்றது ஒண்ணுதான், கர்த்தரை துதிக்கிறது தான். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், மகிமையானவைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வல்லமை உடையவர் எனக்கு எப்படி செய்திருக்கிறாரா? மகிமை. எத்தனை பேர் சத்தமா சொல்ல முடியும்? வல்லமை உடையவர், மகிமையானவைகளை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தேசமே மகிழ்ந்து. இதுல கூட மகிழ்ச்சி வர மாட்டேன். மகிழ்ந்து சத்தமா ஹல்லேலூயா. கரம் கொட்டி பாடலாமா? உற்சாகத்தோடு பாடலாமா? முழு இருதயத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். சேர்ந்து பாடலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். கரம் கொட்டி பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். மீண்டும் ஒரு முறை. தேசமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து. மீண்டும் சத்தமாய். தேசமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும். 2 கரம் கொட்டி பாடலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து
களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம். கரம் கொட்டி பாடலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்வோடு பாடுறீங்க? மகிமையானவைகளை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடும்போது இருதயம் வேற எங்கேயும் இருக்க கூடாது. ஆமென். மலை போல வருவதை எல்லாம் கர்த்தர் பனி போல மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் எப்படி உருகி போயிச்சாம், மெழுகு போல. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 24வது அந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க வேதத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 12:24, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை உண்மையாய் சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு அருமையான அந்த வார்த்தை சொல்லி, எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஆத்துமாவே. அததான் தாவீது செய்திருக்கிறார். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல. எத்தனை பேர் இருதயத்துல கையை வச்சு சொல்றீங்க, எவ்வளவு மகிமையானவைகள். ஆமென். எவ்வளவு மகிமையானவைகளை செய்திருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, என்பதை சிந்தித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தின் நடுவில் நான் கிருபைய சிந்திக்கிறேன். தாவீது சொல்றார், ஆலயத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? இந்த ஆராதனை நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சடங்காச்சாரமா போகணும், இல்ல ஐயா கேட்பாங்க, ஏன் வரல கேட்பாங்க, அதுக்கு இல்ல. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கடந்த 7 நாட்கள் எவ்வளவு மகிமையானவைகளை செய்திருக்கிறார். அதையெல்லாம் என்ன செய்து பார்க்க, சிந்தித்து பார்க்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில மகிமையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். சிந்தித்து பாடலாமா? மீண்டும் ஒரு முறை உற்சாகமா பாடலாமா? சிந்தித்தவர்களா எல்லாரும் கரம் கொட்டி பாடலாமா? ஆமென். எல்லாரும் உற்சாகமா கரம் கொட்டி பாடலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கரம் கொட்டி பாடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனு. கரம் கொட்டி பாடலாம். சிந்தித்தவர்களால். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் பாடுவோமா? செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம். கரம் கொட்டி பாடுவோம். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்து அறிக்கை செய்து பாடுவோம். மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை கரம் கொட்டி பாடுவோம். ஆமென். தேசமே பயப்படாமே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் நீ இன்பத்தை ருசித்திடுவாய். நம்பிக்கையோடு பாடி ஆராதிப்போம். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். எம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடு. சத்தமாய் பாடுவோம். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். எம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படா. எல்லாரும் ஆவிலை நிரம்பினவர்களாய் ஹல்லேலூயா ஆவியோடு பாடுவோம். ஆமென். மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே. ஆமென். மீண்டும் ஒரு முறை சத்தமா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து பெரிய காரியங்களை பாடினோம். செழிப்பான புது வாழ்க்கையை தருவார். சுக வாழ்க்கையை, சுக வாழ்வு, சமாதானம். வேதத்தில் ஒரு வார்த்தை நீங்க வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது 58வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே. தேசமே பயப்படாதே. இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தோ, போராட்டங்களை பார்த்தோ, பிரச்சனைகளை பார்த்தோ பயப்படாதீங்க. கர்த்தர் மகிமையானவைகளை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. அதை உணர்ந்து அதை சிந்தித்து நீங்க கர்த்தரை துதிங்க. உங்க வாழ்க்கையில சுக வாழ்வை என் தேவன் சீக்கிரமாய் துளிர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க வாழ்வு சுக வாழ்வு துளிர்க்கிறதினால் என்ன நடக்குமா? நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு என்ன செய்வாராம்? கொடுப்பாரா? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் கர்த்தர் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாரா? நீக்கிடுவார். ஆமென். பயப்படாதீங்க, மகிழ்ந்த களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார். உங்க சுக வாழ்வை சீக்கிரமாய் துளிர்க்க பண்ணுவார். ஆமென். சுக வாழ்வு துளிர்க்கிறதுனால நிபச்சொல், விரல் நீட்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிபச்சொல்லாம் கர்த்தர் என் குடும்பத்தின் மீது இருக்கிற நிபச்சொல்ல கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களை விட்டு நீக்குவார். காரணம், எங்கள் சுக வாழ்வை என் தேவன் துளிர்க்க பண்ணுவார். நம்புறவங்க சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சுக வாழ்க்கை இந்த மாதத்தில் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஆமென். சுக வாழ்வு துளிர்க்கணும்னா என்ன செய்யணும்? சுக வாழ்வை துளிர்க்கும். அந்த சுக வாழ்வு துளிர்க்கணும்னா என்ன செய்யணும்? வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது 14வது அதிகாரம்
யோபு 14வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. யோபு 14வது அதிகாரம் 9வது வசனம். தண்ணீரின் வாசனையினால் அது என்ன செய்யுமா? துளிர்த்து இளம் மரம் போல் அது என்ன செய்யுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கணும்னா அங்க என்ன வாசனை இருக்கணும்? ஹல்லேலூயா. அங்க என்ன வாசனை இருக்கணும்? தண்ணீரின் வாசனை. அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? நீங்க வீட்டுல போய் நீங்க நல்லா வாசித்து பாருங்க. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம், 38, 39வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். 39ல சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. அப்ப ஜீவ தண்ணீர் எது? ஜீவ தண்ணீர் எது? ஆவி. அப்ப அந்த ஆவியினால் யார் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, யார் ஆவியில நிரம்பி களிகூர்ந்து பாடுகிறார்களோ, யார் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்கும். ஆமே. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ. அப்போ உங்க சுக வாழ்வு துளிர்க்கணும்னா வேதம் அதைதான் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும். என் பலத்தினால என் வாழ்க்கையில ஏதோ ஒரு துளிர் தோன்றிடும். என் பராக்கிரமத்தினால, என் திறமையினால ஏதோ ஒரு துளிர் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோன்றிடும். இல்ல, வேதம் சொல்லுகிறது தண்ணீரின் வாசனையினால் மாத்திரம்தான் அங்கே துளிர் காணப்படும். உங்க வாழ்க்கையில புது துளிர் தோன்றணுமா? ஆவில நிரம்புங்க. ஆவில நிரம்பி கர்த்தரை ஆராதிங்க. இந்த நாட்களிலே உங்க சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஆமே. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க? ஆமே. ஆவியானவரே, அன்பின் ஆவி, ஆமே, எப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் கரம் கொட்டி பாடலாம். ஆமே. எப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மீண்டு வரும் வரை. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியார், எப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றின் ஆவே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. பாவம் எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆமே சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியார், உங்க சுக வாழ்வு துளிர்க்க வேண்டுமானால், ஒரு துளிர் உங்க வாழ்க்கையில தோன்ற வேண்டுமானால், ஜீவ தண்ணீரின் வாசனை உங்க வாழ்க்கையில ஏற்படுமானால், இன்றைக்கே சுக வாழ்வில் தேவன் துளிர்க்க பண்ணுவார். வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்க வாரும். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆமே. ஆவியான நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய் ஆவியானவரே இப்பொழுது ஊற்றுவீராக, ஒவ்வொருவரே நிரப்புவீராக. ஆமே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க. எல்லாரும் ஆவியில நிரம்புங்க. எல்லாரும் முழுவலத்தோடு ஆமென். ஒவ்வொருவரை நிரப்ப
நிரப்ப போகிறார். கட்டுகள் உடைய போகிறது. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் அந்த ஜீவ தண்ணீரின் வாசனையில் இப்பொழுதே உண்டாகும்படியாய், ஒவ்வொருடைய வாழ்க்கையில சுக வாழ்க்கை இப்பொழுதே துளிர்க்கும் வழியாய், சத்துருவின் முறுப்புகள் எல்லாம் இப்பொழுதே அடங்கும்படியாய், சத்துருவின் கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே உடைக்கப்படும்படியாய் ஆவியானவரே நிரப்புவீராக. சொல்லுங்க, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி நிரப்புகிறார். இதோ ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதுமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீதும் இப்பொழுது ஆவியானவர் மலை போல, மலை போல இப்பொழுது ஊற்றுகிறார். அக்கினி, அக்கினி, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும். இப்பொழுதே ஒரு வல்லமை, வல்லமை, வல்லமை உங்க வாழ்க்கை துளிர்க்க முடியும். ஒரு அக்கினி இப்பொழுது இறங்கி இப்பொழுது உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்படியே ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கரம் உயர்த்தி. ஆவி ஆனவரே, அன்பின் ஆவி ஆனவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் ஆமென். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள். கடைசியா முழு பலத்தோடு சொல்லுவோமா? ஆவி ஆனவரே, அன்பின் ஆவி ஆனவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள். ஹல்லேலூயா. பயப்படாது, நீ மகிழ்ந்து களி கூறு. உங்க சுக வாழ்வை துளிர்க்கணும்னா பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. உங்க வாழ்க்கையில துளிர் விட வேண்டுமான ஒரே ஒரு காரியம்தான், தண்ணீரின் வாசனை உங்க வாழ்க்கையில இருந்தாதான். அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை நிரப்பினா உங்க சுக வாழ்வு துளிர்க்கும்.